The solution of the equation ax equal to b n s3. S3 அப்படின்னா symmetric group அல்லது permutation group where a b வந்து கொடுத்துட்டாங்க s. நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணோம்னா ax equal to b அப்படின்னா x equal to a inverse b அப்படின்னு வரும். அந்த பேட்டர்ன்லையும் போடலாம், இல்லைன்னா ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே வந்து என்னன்னா, இந்த எஸ்டின் புக்கில் மட்டும் இந்த பெர்முடேஷன் ப்ராடக்ட் அல்லது ஃபங்க்ஷன் காம்போசிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. மற்ற புக்கில் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பட் இவங்க மோஸ்ட்லி வந்து டிஆர்பி முன்னாடி கொஸ்டின் எடுக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி எஸ்டின் புக்கில் இருந்தால் வரும். அதனால அந்த பேட்டர்ன்லேயே இந்த சம் வந்து போட்டுருவோம். அந்த ஆப்ஷனையும் இப்போதைக்கு கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இன்னொரு மெத்தடில் போட்டுட்டு இன்னொரு சாய்ஸ் வந்து என்ன வருதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி தான் போக முடியும். ஓகே, இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இதில் ஏபி எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏயும் பி அப்படிங்க இருக்கு, நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வந்து எக்ஸுங்கிறத என்னன்னு எழுதிடலாம். ஆக்சுவலாக இதோட அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பக்கமும் ஏ இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏ இன்வெர்ஸ் போடணும், இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸ் போடணும். அப்போ இந்த ஏ இன்வெர்ஸ் என்னவாயிரும்னா ஐடென்டி பெர்முடேஷன் ஆயிரும். அதனால எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி அப்படின்னு வரும். இப்போ இந்த இது வந்து ஏ இங்கே கொடுத்துருக்காங்க ஏ, இந்த ஏக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பேட்டர்ன்லேயே சொல்லிடுறேன். 1 2 3 3 2 1. இது ஏ, இதுக்கு இன்வெர்ஸ் போடணும். பி இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், பின்னே இருக்கட்டும், நம்ம கண்டுபிடிச்சிட்டு எழுதிக்கலாம். இதுக்கு என்ன இன்வெர்ஸ் போடுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரெண்டு ரோவையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். 3 2 1 மேலே போயிடும், 1 2 3 கீழே வந்துடும். இதுதான் இதோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா. இப்போவும் பி அப்படியே இருக்கட்டும். ஆனால் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஆர்டராக எழுதுவோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 2 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆனால் ஒன்னோட இமேஜ் வந்து 3 இங்கே இருக்கு. அப்போ 1க்கு நேரம் கீழே என்ன வரணும்னா 3 வரணும். 2ஓட இமேஜ் 2, இப்போ 2 போடணும். 3ஓட இமேஜ் 1. ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இதுவும் ஏன் இப்படி ஒரே மாதிரி வருதுன்னா, இந்த பர்டிகுலர் கேஸில் ஏவும் ஏ இன்வெர்ஸும் சேமாக இருக்கிறதுனால இப்படி வருது. பட் ஜென்ரலாக இப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இன்வெர்ஸும் அந்த பெர்முடேஷனும் சேமாக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த கொஸ்டினில் ரெண்டும் ஒன்று இன்வெர்ஸ், செல்ஃப் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட்டுக்கு அதுவே இன்வெர்ஸாக இருக்கிறதுனால அப்படியே வருது. இப்போ பி எழுதுறேன். 1 2 3 1 3 2 1 2 3 1 3 2. இப்போ நீங்கள் இந்த எஸ்டின் புக்கில் இருந்து பண்ணுற மாதிரினா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நீங்கள் எஸ்டின் புக்கில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு பண்ணுங்க. வேறு மெத்தடில் போட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் போடாமல் பண்ணுங்க. நம்ம அப்போ தான் நோட்டை நம்ம ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபங்க்ஷன் காம்போசிஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ரோ எப்பயும் போல் 1 2 3 தான் இருக்க போகுது, அதில் பிரச்சனை இல்லை. பட் இமேஜ் வந்து எங்கே பார்க்கணும்னா, மொதல் வந்து இங்கே பார்க்கணும். அதாவது ரெண்டாவது மேட்ரிக்ஸில் பார்க்கணும். இப்போ இங்கே 1 இருக்கு, 1ஓட இமேஜ் வந்து 1. இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இதான் வந்து எஸ்டின் புக்கில் இருக்கிற மெத்தட். ஃபர்ஸ்ட் நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1ஓட இமேஜ் 1 அப்படின்னா இந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு இமேஜ் என்னன்னு பார்க்கணும். அப்போ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே முடிக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிறோம். அப்போ 1ஓட இமேஜ் வந்து 3 இப்படி எழுதணும். இந்த 1ஓட இமேஜ் 3 பார்த்த உடனே நம்ம ஆன்சருக்கு போகணும், ஐ மீன் ஆப்ஷனுக்கு போகணும். எத்தனை இடத்துல 1ஓட இமேஜ் 3 இருக்குன்னு. இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஆனால் இங்கெல்லாம் இல்லை பாருங்க. இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஒருவேளை ஒரு ஆப்ஷன் தான் 3 இருக்குன்னா அதுதான் நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்காம குயிக்காக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஐ மீன் ஃபுல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்காம ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஓகே, முடிச்சிட்டோமா? அடுத்து 2ஓட இமேஜ் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே இப்போ இது செகண்ட், இங்கே ஆரம்பிக்கிறேன். இந்த 2ல் ஆரம்பிச்சு 2ஓட இமேஜ் 3. ஸோ இங்கே 3 இருந்தால் நான் என்ன செய்யணும்னா வேற கலர் மாற்றிக்கிறேன். இங்கே 3 இருக்கு, இது செகண்ட் பார்க்குறேன். இங்கே 3 இருந்து 2ஓட இமேஜ் 3. அப்போ நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே 3க்கு போவேன். இங்கே இருக்கு 3. இதோட இமேஜ் இங்கே என்னன்னு பார்ப்பேன், 1. அப்போ 2க்கு நேரம் என்ன வரும்னா 1 வரும். மறுபடியும் ஆப்ஷனுக்கு போகணும். 2ஓட இமேஜ் 1 எத்தனை ஆப்ஷனில் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 2ஓட இமேஜ் 2 தான் இருக்குது. அப்போ இதை எடுத்துடலாம். இது ஆன்சர், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போயே சூஸ் பண்ணிட்டோம்.
இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். 3யோட இமேஜ் பார்த்துருவோம். அதே மெத்தட் தான். 3யோட இமேஜ் என்ன கலர்? ஓகே, கிரீன் கலர். 3 எடுக்கிறேன். இது தேர்டு. இது ஒன்று ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுக்கோங்க. இது தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து 3. இங்கே 3 இருக்கிறதுனால இங்கே 3 போகிறோம். 3யோட இமேஜ் 2. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 2-ஐ தேடணும். இந்த இடத்துல இந்த மேட்ரிக்ஸில் 2 இங்கே இருக்குது. இதோட இமேஜ் வந்து இங்கே முடியுது. அப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ 3யோட இமேஜ் 2 கரெக்டாக வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் 1 2 3 3 1 2. நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்கு. இது எஸ்டிஎன் புக்கில் இருக்க மாதிரி. சரி, மற்ற புக்கில் எப்படி சார் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் மொதல் இமேஜ் பார்த்துட்டு அடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸ் போகணும். அவ்வளோதான். அதுதான் டிஃபரன்ஸ். சைக்கிள் வச்சு செய்யும் போதும் சைக்கிள் பெர்முட்டேஷன் பண்ணும்போதும் இதே மெத்தட் தான். மேட்ரிக்ஸாக எழுதாமல் சைக்கிள் நோட்டேஷனில் போட்டாலும் இதே மெத்தட் தான். எஸ்டிஎன் புக்கில் இருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா பின்னாடி இருக்கிற சைக்கிளில் மொதல் இமேஜ் பார்க்கணும், அப்புறம் அதுக்கு முன்னாடி இதுக்கு போகணும். இதே இது வந்து அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ரைட் டு லெஃப்ட் போனோம் அப்படின்னா எஸ்டிஎன் புக்கில் இருக்கிற மாதிரி எஸ்டிஎன் மெத்தடு. லெஃப்ட்ல இருந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா இது நார்மலாக மற்ற புக்ஸில் இருக்கிற மாதிரி. மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் நிறைய புக்கில் இருக்கும். எஸ்டிஎன் புக்கில் இப்படி இருக்கும். ரைட்ல இருந்து லெஃப்ட் ஆப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி நீங்கள் மாற்றி பண்ணிட்டா அந்த ஆப்ஷனும் இருக்குன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி புக்கை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. Let G be a cyclic group of order 24, then there exists a subgroup of order dash. இந்த சைக்ளிக் குரூப்போட ஆர்டர் வந்து 24. அப்போ எந்த சப்குரூப்ல எந்த ஆர்டர்ல சப்குரூப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 9 5 6 7 அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா லெக்ராஞ்சிஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். பை லெக்ராஞ்சிஸ் தியரம் ஆர்டர் ஆஃப் சப்குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப். இப்போ ஆர்டர் ஆஃப் சப்குரூப் வந்து அந்த சப்குரூப்பை வந்து நான் ஹச்சுன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து என்ன பண்ணணும்? ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணணும். இப்போ 9 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 9 வந்து 24 டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டிவைட் பண்ணால் மட்டும் போதுமானா சைக்ளிக் குரூப் இருக்கு இல்லையா, சைக்ளிக் குரூப்பாக இருக்கிறதுனால இந்த 24 என்னென்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அந்த எல்லா ஆர்டர்லையும் சப்குரூப் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 டிவைட் பண்ணும், அப்போ கண்டிப்பாக வந்து ஆர்டர் 1ல சப்குரூப் இருக்கும். அது என்னன்னா ஐடென்டி குரூப். 2 டிவைட் பண்ணும், ஆர்டர் 2ல சப்குரூப் இருக்கும். 3 டிவைட் பண்ணும், கண்டிப்பாக சப்குரூப் இருக்கும். அடுத்து 4 டிவைட் பண்ணும், ஆர்டர் 4ல சப்குரூப் இருக்கும். ஆர்டர் 6ல சப்குரூப் இருக்கும். அடுத்து ஆர்டர் 8ல சப்குரூப் இருக்கும். அப்புறம் 12ல இருக்கும், 24ல இருக்கும். இது எல்லாத்துலேயும் இருக்கும். எப்போன்னா இது சைக்கிள் குரூப்பாக இருக்கிறதுனால. ஜென்ரலாக இது ட்ரூ கிடையாது. நார்மலாக ஜென்ரலாக ஒரு குரூப் எடுத்தோம்னா இப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ இதுலேயே ஓரளவுக்கு இது தெரிஞ்சால் கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 24ஓட டிவைசர் இதில் எது அப்படின்னு பார்த்தாலே போதும், ஆன்சர் முடிஞ்சு. 8 வரைக்கும் எழுதிட்டேன். 8க்கு அப்புறம் என்ன வரும்னா 12 வரும், அப்புறம் 24 இட் செல்ஃப் வரும். இதுலேயே இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த 4 ஆப்ஷனில் 6 மட்டும்தான் இருக்கு. இங்கே 6 இருக்கு பாருங்க. அப்போ இதான் ஆன்சர். வேற ஒருவேளை இந்த சைக்கிள் குரூப்புக்கு இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியாட்டி கூட லெக்ராஞ்சி தியரம் யூஸ் பண்ணுங்க. ஆர்டர் 9ல சப்குரூப் இருக்கணும்னா 9 வந்து 24 டிவைட் பண்ணணும், பட் டிவைட் பண்ணாது. இது ராங். அப்போ ஆர்டர் 9ல சப்குரூப் இருக்காது. அதே மாதிரி 5 வந்து 24 டிவைட் பண்ணுதான்னு பாருங்க, டிவைட் பண்ணலை. அதனால ஆர்டர் 5லையும் சப்குரூப் இருக்காது. அதே மாதிரி 7 வந்து 24 டிவைட் பண்ணுதான்னு பாருங்க, பண்ணலை. அப்போ ஆர்டர் 7ல இருக்காது. இதை வச்சு லெக்ராஞ்சி தியரம் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் சைக்கிளிக் குரூப்புக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது அந்த குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்பா இருந்தா அதோட ஆர்டரை என்னென்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ, சிம்பிளா சொல்ல போனா அதெல்லாம் டிவைசர் எல்லாம் என்னவா மாறிடும்னா ஏதோ ஒரு சப்குரூப்போட ஆர்டரா மாறிடும். சைக்கிளிக் குரூப்பா இருக்கும்போது டிவைசர்ஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா ஆர்டர்ஸ் ஆஃப் சம் சப்குரூப்பா மாறும். இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எங்க அப்படின்னா அட்டு சைக்கிளிக் குரூப். சும்மா அட்டு சிம்பிள் போட்டுக்கிறேன். அட்டு சைக்கிளிக் குரூப். ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்போட டிவைசர்ஸ் எல்லாம் என்னவா மாறிடும்னா ஆர்டர்ஸா மாறிடும், ஒரு சப் குரூப். அது மாதிரி ஆர்டர் 6ல எத்தனை சப் குரூப்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த சப் குரூப் இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்குன்னா யூனிக்கா இருக்கும். இதுவும் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி சைக்கிளிக் குரூப் பொறுத்தளவுல.
ஆர்டர் 1ல ஒரு சப் குரூப் தான் இருக்கும். அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒன்று தான் இருக்கும், ஏன்னா அது ஐடென்டி மட்டும் இருக்குது. பட் மற்ற சப் குரூப்பும் ஒன்று தான் இருக்கும். இது சைக்கிளிக்காக இருந்தால் ஆர்டர் 2ல ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கும், எதுவும் சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு டிவைஸரும் ஆர்டராக இருக்க மாதிரி சப் குரூப் இருக்கும். அந்த சப் குரூப் வந்து யூனிக்காக இருக்கும். இதான் சைக்கிளிக் குரூப்புக்குரிய ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி.